Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலபஸோட பார்ட் 3 வீடியோன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது பார்ட் 3 கிடையாது. ஏன் இந்த வீடியோ சிலபஸ் பார்ட் 3 வீடியோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஆல்ரெடி சிலபஸ் பற்றி 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எஸ்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாமில் இருக்க 100 மார்க்குக்கு இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸோட மார்க் வெயிட்டேஜ் தான். எந்தெந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான். நான் எல்லா வெப்சோர்ஸ்லையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா வெப்சோர்ஸ்லையுமே கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கான மார்க் வெயிட்டேஜ் தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க. யாருமே ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி சொல்லவே இல்லை. நான் அப்போ தான் முடிவு பண்ணேன், இது நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அனாலிசிஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்து அதில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எந்தெந்த கொஷின் எத்தனை வந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தமிழும் மேக்ஸையும் தனியாக சொல்லிடுறேன். தமிழ்லேருந்து 20 கொஷின்ஸ் வரும், மேக்ஸ்லேருந்து 10 கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் வந்திருக்கு, ஜாகிரஃபிலேருந்து ஒரு 10 கொஷின் வந்திருக்கு, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஐஎன்எம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம். நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, வரலாறு. எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெண்டுத்துல தான் நிறைய கொஷின் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கூட அந்த மாதிரி தான் ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கும் இருக்குது. ஐஎன்எம்லேருந்து நான் பார்த்த கொஷின் பேப்பரில் 18 கொஷின் வந்துருந்துச்சு, ஹிஸ்ட்ரியிலேருந்து 16 கொஷின் வந்துருந்துச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து 30+ வர வாய்ப்பு இருக்குது எல்லா எக்ஸாம்லேயும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்ஸ்லேருந்து 8 கொஷின் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சயின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 சப்டாபிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கொஷின் வந்திருக்கு, கெமிஸ்ட்ரிலேருந்து 4 கொஷின் வந்திருக்கு, பாட்னிலேருந்து 2 கொஷின் வந்திருக்கு, சுவாலஜிலேருந்து 1 கொஷின் வந்திருக்கு. அப்போ சயின்ஸில் மொத்தமாக 10 கொஷின் வருது. ஓகேங்களா? இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்திருக்கிறத வச்சு தான் சொல்கிறேன். மேபி இந்த கவுண்ட்லேருந்து +1 ஆர் -1 இருக்க வாய்ப்பு இருக்குது கொஷின் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐஎன்எம்மில் ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணணும் படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எதில் அதிக மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.